Hello everyone, நான் தான் விக்கி. வெல்கம் டு பில்ட் ஃப்ரம் blank. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல்லே ரொம்ப பேசிக்காகவும் காமனாகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 ஃபார்முலாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட எக்ஸல் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர்றதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கான்செப்டில் போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபங்க்ஷன் சம். இதுதான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு ஸ்டார்டிங் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இதோட ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதா இருந்தால் ஒரு செல்லை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கமா, திரும்பவும் அடுத்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் கமா. ஸோ நீங்கள் இப்படி லைனாக பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வந்துடும். பட் இதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த ஃபுல் இடத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் இது பண்ணணுன்னா ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதுக்கான டோட்டல் வரும். இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஈக்குவல் டு, ஆல்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் இது வந்துடும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரிவர்ஸ்லையும் பண்ணலாம். நீங்கள் தேவையான இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு கடைசி செல்லில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சைட் வேஸ்லையும் இதை பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அந்த கடைசியில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதுதான் சம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்து சம் இஃப். ஸோ இதோட கான்செப்ட்னா சம் இஃப்னா ஒரு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் சம் பண்ணு அப்படின்றது தான் இந்த கண்டிஷனோட மீனிங். ஸோ சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச் எங்கே இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வேல்யூக்கு தான் நம்ம கண்டிஷன் எழுத போகிறோம். கமா, க்ரைட்டீரியா என்ன, எது ஒத்து போனால் உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அந்த க்ரைட்டீரியாவை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். கமா, சம் எங்கேருந்து வரணும், இந்த டோட்டல் இதில் இருக்கிற டி காலமில் இருக்கிற க்ரைட்டீரியாவை மேட்ச் பண்ணி இங்கே நம்ம கொடுக்குற D7ல் கொடுக்குற வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு இ காலமில் இருக்கிற வேல்யூவை டோட்டல் பண்ணுன்றது தான் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ க்ரைட்டீரியா வந்து மேக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணால், ஸோ மேக்ஸோட வேல்யூஸை வந்து இது டோட்டல் பண்ணி கொடுக்குது. மேக்ஸ் வந்து இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ 20 + 17 = 37. இதுவே இந்த இடத்துல நம்ம வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு க்ரைட்டீரியா டிஃபர் பண்ணால் கெமிஸ்ட்ரியோட டோட்டல் எவ்வளோ, 43 + 29 = 72. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தனியாக க்ரைட்டீரியா மென்ஷன் பண்ணாமல் இந்த ஃபார்முலா உள்ளே நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் டைரெக்டாக மேக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எப்போவுமே ஒரு ஃபார்முலாக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸில் தான் பண்ணணும். சம் இஃபோ இல்லை வேறு எந்த ஒரு ஃபார்முலாவாக இருந்தாலும் டபுள் கோட்ஸில் தான் எந்த ஒரு டெக்ஸ்ட்டையும் உள்ளே மென்ஷன் பண்ணிங்கன்னா டபுள் கோட்ஸில் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா இன்பில்டாகவே க்ரைட்டீரியாவை நம்ம ஃபார்முலா உள்ளே மென்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஆவரேஜ். ஆவரேஜ்க்கான ஃபார்முலா ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் ஃபுல்லாக இப்படி ட்ராக் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா 24.22ன்றது தான் ஆவரேஜ். அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கமா, அகெயின் அனதர் கமா, நெக்ஸ்ட் கமா கமா க்ளோஸ் ப்ராக்கெட். அதே 24.2ன்ற ரிசல்ட் நமக்கு வந்துடும். இப்படி நீங்கள் ஒன்றாவும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஒட்டு மொத்தமாகவும் செலக்ட் பண்ணி ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் சைட் வைஸில் வந்து ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் காலம் வைஸ்லேயும் இது ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஃபார்முலா வந்து கவுண்ட். கவுண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த பர்டிகுலர் இதில் எத்தனை செல்லில் வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறது தான். நம்ம இதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற வேல்யூஸோட டோட்டல் பார்த்தோம், அது சம். இது வந்து எத்தனை செல்ஸில் வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்க்குது. அது எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 செல்ஸில் வேல்யூ இருக்குது. இப்போ வந்து ஈக்குவல் டு கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இந்த செல்ஸை நீங்கள் ட்ராக் E2 E6 மார்க் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா 5 செல்லில் வந்து இதில் வேல்யூ இருக்குன்னு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் ஒன்று டெலிட் பண்ணிட்டா 4 ஆகிடும், அகெயின் ஒன்று டெலிட் பண்ணிட்டா 3. இப்போ வந்து இந்த அவுட் ஆஃப் 5 செல்ஸில் 3 செல்லில் தான் இதில் வேல்யூ இருக்குது அப்படின்றது காட்டுது. ஓகே, ஆனால் இதுவே இந்த இடத்துல ஒரு செல்லில் வந்து ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் கணக்கு பண்ணாது, என்னாது. ஸோ அதுக்காக ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற ஒரு செல்லை நீங்கள் பண்ணணும்னா அதுக்கு தான் வந்து கவுண்ட் ஏ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதுதான் கவுண்ட் ஏ. கவுண்ட் ஏனா ஆல்ஃபபெட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு, வெறும் கவுண்ட்டுன்னா இந்த கவுண்ட்ஸ் நியூமரிக்கல் வேல்யூவை கவுண்ட் பண்ணுறது தான் கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ.
ஸோ கவுண்ட் இஃப்ன்ற ஃபங்க்ஷன் எதுக்கு? கவுண்ட் இஃப்ன்றது ஒன்றும் இல்லை, சம் இஃப் மாதிரியே தான். ஒரு க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா கவுண்ட் பண்ணு, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இது வந்து ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும், அப்புறம் நம்ம க்ரைட்டீரியா மென்ஷன் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் பண்ண மாதிரியே இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு க்ரைட்டீரியாவை நம்ம எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இப்போ மேக்ஸ்ன்னு நான் க்ரைட்டீரியா கொடுக்குறேன்னா இங்கே மேக்ஸ் எத்தனை இருக்குது? 2. ஓகே, 1 2. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கெமிஸ்ட்ரி, அதுவும் 2 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சயின்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஸோ சயின்ஸ் வந்து 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கவுண்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கவுண்ட் பிளாங்க். ஸோ கவுண்ட் பிளாங்க்னா என்ன? ஸோ இந்த இடத்துல நடுவில் எங்கேயாவது பிளாங்க் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் கவுண்ட் பிளாங்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் என்ன, இதுதான் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ நமக்கு 0ன்னு வந்திருக்கு, ஏன்னா இந்த இடத்துல எங்கேயுமே பிளாங்காக இல்லை, அதனால் 0ன்னு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு வேல்யூவை டெலீட் பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு 1ன்னு வந்திருக்கு, ஏன்னா இங்கே ஒரு பிளாங்க் காலம், ஒரு பிளாங்க் செல் இப்போ வந்திருக்கு. அகைன் நான் இது டெலீட் பண்ணுறேன், இப்போ 2 பிளாங்க் செல் இருக்குது, இப்போ 3ன்னு காட்டுது, ஏன்னா இந்த க்ரைட்டீரியாவில் இப்போ 3 பிளாங்க் செல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கவுண்ட் பிளாங்க். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து கான்கேட்டினேட். ஸோ கான்கேட்டினேட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேறு செல்லில் இருக்கிற வேல்யூவை ஒன்றா அட்டாச் பண்ணுறதுக்கு பேர் தான் கான்கேட்டினேட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 3 நேம், டிபார்ட்மெண்ட் அண்ட் ஸ்கோர் இருக்குது. ஸோ இது 3த்தையும் ஒரே செல்லில் கொண்டு வர்றதுக்காக தான் நம்ம கான்கேட்டினேட் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு கான்கேட்டினேட் ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம இதில் எத்தனை டெக்ஸ்ட் வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 செல் இருக்குது, 10 20 செல் இருக்குது, இதில் இருக்கிற அத்தனையும் நம்ம ஒன்றா கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம். ஸோ இதுக்கு லிமிட் இல்லை. ஸோ ஈக்குவல் டு கான்கேட்டினேட், ஃபஸ்ட் வேல்யூ இது பண்ணிக்கிறேன், கமா செகண்ட் வேல்யூ, கமா தேர்ட் வேல்யூ, க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ நமக்கு இந்த 3 வேல்யூ மெர்ஜ் ஆகிடுச்சு, சந்தோஷ் மேக்ஸ் 20. ஆனால் இப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா இது எதுக்குமே ஸ்பேஸ் இல்லை. ஸோ இதுக்கு ஸ்பேசிங் விடணும்னா ஒரு வேல்யூ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் கமா ஓப்பன் டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் கமா. ஸோ நம்ம சொல்கிறது ஞாபகம் வந்திருக்கும், நம்ம வந்து எந்த ஒரு டெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலாக்கு எழுதுனாலும் டபுள் கோட்ஸில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்பேஸும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்பேஸை மென்ஷன் பண்ணால் ஒரு டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் தான் அந்த ஸ்பேஸ் இருக்கணும், அப்போ தான் ஃபார்முலாவால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ டபுள் கோட்ஸ் கமா அகைன் செகண்ட் வேல்யூ கமா டபுள் கோட்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ் கமா தேர்ட் வேல்யூ க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மேக்ஸ் 20ன்னு வந்துருச்சு, எல்லா 3த்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்பேஸ் வேண்டாம், இதுக்கு பதிலாக வேறு லைக் டேஷ் ஸ்லாஷ் வேணும், டேஷ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே இந்த இடத்துல ஸ்பேஸ் டெலிட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு சந்தோஷ் நடுவில் ஒரு இதுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன கேரக்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லாஷ் போடலாம், ஸோ என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்கேட்டினேட்டோட ஃபங்க்ஷன். ஒரு வேறு செல்ஸில் இருக்கிற வேல்யூஸை மர்ஜ் பண்ணி ஒரே செல்லில் கொண்டு வரது தான் கான்கேட்டினேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ ஒரு செட் ஆஃப் வேல்யூவில் இருக்கிற மினிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஈக்குவல் டு MIN, இவ்வளோ தான் ஃபார்முலாவே, மினிமமோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபார்முலா. ஸோ நீங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக, இந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா 12. ஸோ இதில் இருக்கிறதுலே மினிமமான சின்ன நம்பர் வந்து 12 தான். ஸோ அதனால தான் நமக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இது மேக்ஸிமம்க்கு ஈக்குவல் டு மேக்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட், அதே மாதிரி ஸோ 43. இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் 43 தான், அதனால தான் நமக்கு மேக்ஸிமமில் 43ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட். ப்ராடக்ட்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, மல்டிப்ளிகேஷனை தான் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த செல்லெல்லாம் இது பண்ணிட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று மல்டிப்ளை ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 × 12, நெக்ஸ்ட் அதில் வர ரிசல்ட்டோட 43, திரும்ப அந்த ரிசல்ட்டோட 17 மல்டிப்ளை ஆகும். இதேமாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பேர் வேல்யூ வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன நம்பரை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2, இங்கே 4 எடுத்துகிட்டு இது நீங்கள் சைட்வேஸில் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ 2 × 4 8, இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு இது ஒரு மெத்தட், அண்ட் அகைன் இன்னொரு மெத்தடும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு 20 மல்டிப்ளைடு, இந்த ஸ்டார் சிம்பிள் தான் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அகெயின் இது, ஸோ இது போட்டிங்கன்னா 240, 20 × 12 240. இது வந்து நீங்கள் இதை வந்து ஃபார்வர்ட் போய்கிட்டே இருக்கலாம். ஸ்டார் மல்டிப்ளை சிம்பிள்
again multiply symbol, again multiply symbol. ஸோ இப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சம் மல்டிப்ளிகேஷன் பார்த்துட்டோம். ஸோ சப்ராக்ஷனும் பார்த்துலாம். ஈக்குவல் டு சப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா எதுவும் தனியாக இல்லை, நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் சப்ராக்ட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூ 12 மைனஸ் 43 மைனஸ் 17 மைனஸ் 29 மைனஸ் 81. ஸோ வேல்யூஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது மைனஸ் 81க்கு போயிடுச்சு. ஸோ இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் சப்ராக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இது சப்ராக்ஷனுக்கு எதுவும் தனியாக ஃபார்முலா இல்லை. ஸோ நம்ம 10 ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஆல்.